கான் யூனுஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் நீங்க பாக்குறீங்க. எந்த விதமான ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் தொழுகைக்காக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கப்பலை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல ஹெலிபேட் இருக்கிறது, ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது. மொத்தமாக உளவு பார்க்கக்கூடிய கப்பலாக இருக்கு. ஈரானியர்களே தயாரித்த ஓன் ப்ராப்பர்ட்டி இது. குறிப்பாக எந்த அரபு நாட்டிலத்திலையும் இப்படியான ஒரு கப்பல் கிடையாது. ஜாக்ரோஸ் மாதிரியான எந்த கப்பலும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாள் 532வது நாளாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு தெரியும், காசாவிலே நடந்து வரக்கூடிய இந்த சண்டையில் இதுவரைக்கும் 65,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த ஒரு 3-4 நாட்களாக அகோரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். நார்த் காசா பகுதிகளில் தற்போது அவர்கள் தரை படையெடுப்பையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில எக்காரணம் கொண்டும் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்படக்கூடாது என்று அரபு நாடுகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அரபு நாடுகளுடைய கருத்துக்களை தட்டி விட்டுவிட்டு காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை யுத்தம் செய்து அழித்து கொன்றாவது காசாவை கைப்பற்ற வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளும் ரொம்ப ரொம்ப பரபரப்பான செய்திகளாக இருக்கிறது. குறிப்பாக காசாவில் செவ்வாய்க்கிழமை முதல் இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான நிதியமாக இருக்கக்கூடிய யுனிசெஃப் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளாக 200 குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் இந்த பிஞ்சுகள் செய்த பாவம் என்ன, இவர்கள் செய்த குற்றம் என்ன? நாமெல்லாம் நோன்பு காலம் குழந்தைகளோடு நம்முடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அந்த பிஞ்சுகளுக்கு உணவில்லை, அவர்களுக்கு மருந்துகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மொத்த நாடும் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. 200 குழந்தைகள் 3 நாட்களுக்குள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் கொலை செய்கிறவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு ஐநாவினுடைய UNRWA விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்வருகிற 6 நாட்களுக்கு மாத்திரம்தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதற்கான மாவு மீதம் இருக்கிறது. நிறைய அவங்க ரொட்டியோடு சம்பந்தப்பட்ட உணவுகளை தான் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இலங்கை இந்திய மக்கள் வந்து நெல்லரிசி சோறு சாப்பிட்ற மாதிரி அவங்க பெரும்பாலும் ரொட்டி குபுஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லையா, இந்த வகையான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உதவியாக UNRWA தான் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாவு பொருட்களை எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் எதிர்வருகிற 6 நாட்கள் 1 வீக் கூட கிடையாது, அதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் மாவும் கைவசம் கிடையாது. எனவே காசாவினுடைய மக்கள் பல பேர் பட்டினியால் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தொடர்ந்து இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, காசாவினுடைய மக்கள் தொகையை குறைப்பதுதான் இஸ்ரேலுடைய முழு முதல் கடமையாக இருக்கிறது. ஏன்னா யுத்தத்தில் இவ்வளவு பேரை கொன்று 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 குவிக்கிற போது அவர்கள் அந்த மக்கள் தொகையை மைனஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்கிறது தெரியுது. அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்தானுக்கு அல்லது எகிப்துக்கு போங்கன்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அவங்க போக மறுத்துட்டாங்க, அரபு நாடுகள் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. எனவே இப்பொழுது நடக்கிற யுத்தத்தில் அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்று மர்வான் பிஷாரா போன்ற அல் ஜசீராவினுடைய ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம கவனிக்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் எந்த விதமான எச்சரிக்கைகளும் இல்லாமல் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பைத்துலாகியா அதே போன்று தெற்கினுடைய ரஃபா பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தெற்கு மற்றும் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசா சிட்டி, ரஃபா, கான் யூனுஸ் பகுதிகளிலும் இஸ்ரேல் இன்றைக்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், கான் யூனுஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதலுடைய அகோரத்தை தான் நீங்க பார்க்கறீங்க. எந்த விதமான
ஒரு பொருளையும் மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு உண்டான அழிவுகள் அங்கே ஏற்பட்டு வருகிறது. இவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருவதை நம்ம கண்டிக்காமல் இருக்க முடியவில்லை. உலகம் பூராகவும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு இந்தோனேஷியாவில் பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 532வது நாள் நம்ம தாண்டுகிற போது ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யமனில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டங்கள் ஜனநாயக ரீதியாக தொடர்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் பாலஸ்தீன மக்களை அழிக்கக்கூடிய காரியங்களை இஸ்ரேல் செய்து வருகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை தான் இன்றைக்கு வெடித்து சிதறுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த புற்றுநோய் மருத்துவமனையை டர்க்கி தான் கட்டி கொடுத்திருந்தாங்க. டர்க்கியினுடைய நிதியுதவியில் 2017ஆம் ஆண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. சுமார் 34 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழித்து கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அழித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், துருக்கி கட்டி கொடுத்த புற்றுநோய் மருத்துவமனை காசாவுக்குள் மொத்தமாக அழிக்கப்படுகிற காட்சி. மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நோயாளிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற ஐநாவினுடைய விதி அவ்வளவு இருந்தும் கூட அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் கண்மூடித்தனமாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த மக்கள் புற்றுநோயாளிகளாக இருப்பவர்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலையை சந்திக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்களுக்கு போதுமானவன். இந்த மாதிரியான நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை மீண்டும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல பகுதிகள், டெல் அவிவாக இருக்கலாம், ஜெருசலமாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு எதிரான வீதி தெருவோர ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி யுத்தத்தை நிறுத்துங்க, உடனடியாக சமாதானத்தை கொண்டு வாங்க என்கிற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இவர்தான் ஷின்பத்தினுடைய தலைவர். மொசாத் என்கிறது வெளிநாடுகளை கண்காணிக்கிற அமைப்பு, உள்நாட்டினுடைய கண்காணிப்பு அமைப்பாக இருப்பது ஷின்பத். ஷின்பத்தினுடைய தலைவர் இன்றைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தில் பல விவகாரங்களை வெளிப்படையாக பேசியும் இருக்கிறார். இன்றைய தினம் பதவி நீக்கப்பட்ட இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய தலைவருக்கு ஆதரவாக பதவி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பல பகுதிகளிலும் இன்றைக்கு பெருத்த மலைக்கு மத்தியிலேயும் யூதர்கள், இஸ்ரேலிய மக்கள் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருபுறம் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள்ல இதுவும் ஒரு ஆர்ப்பாட்டமாக தற்போது இணைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஒரு உளவு பிரிவினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. அமைச்சரவை ஒப்புதலோடு இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அதுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு இந்த தீர்மானம் அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்ல தாக்கல் செய்யப்பட இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு இந்த தீர்மானத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தையும் பல பேர் நாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய உளவு பிரிவு, உள்நாட்டு உளவு பிரிவு ஷின்பத்தினுடைய தலைவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நான் இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை, அது செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டமாக இருந்தாலும் அது எனக்கு எதிரான கூட்டம் என்பதால் தான் நான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு பல்வேறு விவகாரங்களை தவிர்த்து கொள்ள விரும்புகிறார், தப்பித்துக் கொள்ள நாடுகிறார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றார்னா, அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேல் படுதோல்வி அடைந்திருக்கிறது. பாதுகாப்பு தோல்வி என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாதுகாப்பு தோல்விக்கு பிரதமரும் தான் காரணம். அதிலிருந்து அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, என்னை பதவி நீக்கம் செய்கிறார், ராணுவ தளபதி பதவியை நீங்கி இருக்கிறாரு, இப்படி எல்லோருமே பதவி நீங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர் மாத்திரம் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலை தான் அவர் செயல்படுத்த விரும்புகிறார். எனவே அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அரசியலில் நீடிக்க விரும்புகிறார். அவர்தான் இது எல்லாத்துக்குமே காரணம் என்று சொல்லி இன்னைக்கு குழம்பிய குட்டைக்குள் கருத்து சொல்லி இருக்கிறார் ஷின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பார்க் அவர்கள். இதில் நம்ம என்ன புரியணும்னா, ரோனன் பார்க் தான் இந்த கத்தாருடைய பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் கலந்து கொண்டவர், அதே போன்று ஈஜிப்டுக்கு பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர் இவராகத்தான் இருக்கிறார். அது தொடர்பாகவும் தன்னுடைய கடிதத்திலே அவர் மிக தெளிவாக கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த கடிதம் தொடர்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரோனன் பார்க்
உள்நாட்டு உளவு பிரிவினுடைய ஷின்பத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் சமாதான பேச்சுவார்த்தைகளை திட்டமிட்டு சீர்குலைத்தார் என்பது தெரிகிறது. ஏன்னா ரோனன்பர்க் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு விரும்பவே இல்லை. அவர் யுத்தத்துக்கு தான் போகணும்னு நினைச்சாரு. அதுக்கான காரணம் என்ன? யுத்தத்துக்கு போனா தான் அவருடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிற முடியும், தேர்தல் நடத்தாம இருக்க முடியும். அதற்காகத்தான் அவர் இப்படியான திட்டங்களை தீட்டினார் என்று சொல்லி வெளிப்படையாகவே ஷின்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இதை விட என்ன ஒப்புதல் வாக்குமூலம் வேணும்? யுத்தத்தை நடத்துறதே நீங்க தான், சமாதானத்தை சீர்குலைச்சது நாங்கள் அல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் பதிலடி அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சில தாக்குதல்களை தடுத்து முறியடித்திருப்பதாக சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய அயன்டோம் தாக்குதலை தடுக்க முடியாமல் இருக்கிறது. அயன்டோமுடைய நூற்றுக்கணக்கான பேட்டரிகளை ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அவருடைய பேட்டரி சிஸ்டத்தை அடிச்சு நொறுக்கி இருக்கிற காரணத்தினால அவருடைய அயன்டோம், பல வகையான அயன்டோம்களும் செயலிழந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தினதுனால காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கியும் இன்றைக்கு பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலை நோக்கி கடந்த 24 மணி நேரத்துக்குள் இரண்டாவது தடவையாகவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய டெல் அவிவில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நேற்று அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த தாக்குதல் 24 மணி நேரத்தை கடப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு மீண்டும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்டைன் 2 என்கிற பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தாக்குதல் துல்லியமாக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் தொழுகைக்காக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய 3வது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் பள்ளிவாயலுக்கு தொலை வரக்கூடியவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்திருந்த நிலையில் 90,000க்கு மேற்பட்டவர்கள் தொழுகையிலே தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லா வேலை வெட்டிகளையும் விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். பள்ளியை பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய இடத்தை பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு தொலை சென்றவர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கண்ணீர் புகை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கங்க் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நாற்றத்தை துருவாடை வீசக்கூடிய தண்ணீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை எல்லாம் மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே சென்று தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான, அந்த மக்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய செய்திகளாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம். சகோதரர்கள் அதற்கான உதவித்தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்க முடியும். இந்த ஆரம்பம் தொடர்ந்து 14 வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டம் தொடர்பாக திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த 8 கூட்டத்தில் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய, இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக டிபாசிட் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வைப்பு செய்ய முடியாத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிகாட்டல்களை தர தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான உங்களுடைய ஜகாத் நிதிகளை வாரி வழங்குங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே, கடைசி 10க்குள்ள நம்ம வந்துட்டோம், சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கான உங்கள் ஜகாத்துக்களை தர மறந்து விடாதீர்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளில் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள். முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி
வழங்குங்கள். இப்படியான நிலையில் நமக்கு தெரியும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை, நியூக்ளியர் சம்பந்தமாக அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு கடிதத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை கிழிச்சு குப்பத்தூரில் வீசி விட்டார் ஆயத்துல்லா அலி காமனி. உங்களோட இந்த பேச்சும் கிடையாது, எது வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி அறிவிச்சிட்டார். ஏன்னா இவர் தான் டிசிஷன் மேக்கர், இவருக்கு கீழே தான் சுப்ரீம் கோர்ட்டே வரும், இவருக்கு கீழே தான் ஜனாதிபதியே வருவார். எனவே எல்லாத்தையும் தூக்கி கடாசி வீசி விட்டாரு. வர்றதை பார்த்துக்கலாம், அத்தனை பேரும் ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு பேசிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, யமன்ல இருந்து நடத்தப்படுகிற ஒவ்வொரு தாக்குதல்களும் ஈரானே நடத்துவதாகத்தான் நாங்கள் கருதுவோம். ஈரான் நேரடியாக யுத்தத்தில் வந்து தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் யமன் எங்களோட தாக்குதல் நடத்துறதை நாங்கள் கருதுவோம் என்று சொல்லியிருந்தார். காரணம் என்னன்னா, நாங்க யமனிகளோட சண்டை பிடிக்கல, நாங்க ஈரானோட தான் சண்டை பிடிக்கிறோம் என்கிற கருத்தை தான் அவர் சொல்லி இருந்தார். அது மட்டுமல்லாம யமன்ல இருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கிறது. ஒரு கப்பல் மீது அட்டாக் பண்றாங்கன்னா கரெக்டாவே அட்டாக் பண்றாங்க. இஸ்ரேல் மீது அட்டாக் பண்றாங்கன்னா பென்குரியன் விமான நிலையத்தின் மீது சரியா கரெக்டாக தடுக்க முடியாம அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி ராணுவ தளத்தின் மீது கரெக்டாக அட்டாக் பண்றாங்க. இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் துணையாக இருப்பது ஈரான் தான் என்கிறது அமெரிக்கா. அது எப்படி ஈரான் துணையாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் தயாரித்த மிக முக்கியமான உளவு கப்பல் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் இந்த உளவு கப்பல் ஈரானிய நேவி நாவல் போர்சஸோடு இணைக்கப்பட்டது. ஜாக்ரோஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது. இந்த கப்பலை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்ல ஹெலிபேட் இருக்கிறது, ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய சிஸ்டம் இருக்கிறது, மொத்தமாக உளவு பார்க்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு கப்பல் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற காலத்தில் இலங்கைக்கு சீனாவால் அனுப்பப்பட்டது. இந்தியா கடுமையாக அதற்கு எச்சரிக்கை தெரிவித்திருந்தது. வர்றதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த கப்பல் இலங்கைக்கு வந்தது காரணம் என்ன, ஏன் இந்தியா அதை எதிர்த்தாங்கன்னா, இந்தியா பற்றிய உளவு தகவல்களை சீனா சேகரித்துக் கொள்ளும் என்பதற்காகத்தான் அதையெல்லாம் சொன்னாங்க. இந்த கப்பல் அந்த உளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரானுடைய அரசாங்கம், குறிப்பாக நாவல் போர்சஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்ரோஸ் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் ஊகமான செய்திகளை சொல்கிறது. எங்களுடைய கப்பல் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. எங்களுடைய ஜாக்ரோஸ் போர் கப்பல் ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தது. இதுதான் பந்தர் அப்பாஸ் பகுதி. பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் தான் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் உண்மையிலேயே ஜாக்ரோஸ் இருக்கிறதா என்பதற்கான துல்லியமான ஆதாரம் எதுவும் இல்லை. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் ஜாக்ரோஸ் இருந்ததற்கான ஆதார புகைப்படம். ஆனால் அந்த கப்பல் எங்கே இருக்க முடியும், அப்படி என்றால் எங்கே இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கப்பல் செங்கடல் பகுதிகளில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா உளவு தகவல்களை எடுத்துக்கிட்டு துல்லியமான அட்டாக் பண்றாங்கன்னா, பந்தர் அப்பாஸ்ல அது இருந்தா இதை பண்ண முடியாது, செங்கடல்ல தான் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கப்பல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, ஈரானுடைய ஆயுதப்படைகள் தான் இதை பயன்படுத்தும். ஈரானுடைய முதலாவது சமிக்ஞை புலனாய்வு கப்பலாக இருக்கிறது, உளவு தகவல்களை சேமிக்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவர்களே தயாரிச்ச ஓன் ப்ராப்பர்ட்டி இது. வேறு யாருடைய உதவிகளை கொண்டு தயாரிக்கப்பட்டதில்லை, ஈரானியர்களே தயாரித்த ஓன் ப்ராப்பர்ட்டி இது. குறிப்பாக எந்த அரபு நாட்டிடத்திலையும் இப்படியான ஒரு கப்பல் கிடையாது. ஜாக்ரோஸ் மாதிரியான எந்த கப்பலும் கிடையாது. சைனா வச்சிருக்கிறாங்க, சைனாவிடத்தில் இருக்கிறது, அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது, ரஷ்யாவிடத்தில் இருக்கிறது. எந்த அரபு நாடுகள், ஈரான் வந்து அரபு நாடு கிடையாது, நமக்கு தெரியும். நம்ம எப்பொழுதும் சொல்றோம் பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடு. குறிப்பாக சவுதி அரேபியாவிடத்திலேயோ அல்லது கத்தாரிடத்திலேயோ எந்த நாடுகளிடத்திலையும் இந்த கப்பல் இல்லை. ஈரானுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் உச்சம் தொட்டிருக்குங்கிறதுக்கு பாருங்க. இந்த ஜாக்ரோஸ் கப்பல் தொடர்பாக இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய நாவல் போர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, கப்பல் செங்கடல்லையும் இல்ல, பாபல் மந்தப் ஜலசந்திலையும் இல்லைங்கிறாங்க. செங்கடல்லையும் கிடையாதான். அதே நேரத்தில் யமனுடைய பகுதிகளிலையும் கப்பல் இல்லை, பாபல் மந்தபிலையும் இல்லை. அதே போன்று இந்திய பெருங்கடல்லையும் கப்பல் இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னால், உண்மையிலேயே கப்பல் எங்கே இருக்குங்கிறத அமெரிக்காவால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னா பார்த்துக்கிறீங்க. பாபல் மந்தபில் இருக்குன்னா யமன் செங்கடலில் நின்று தான், செங்கடலுக்கு வருகிற கப்பல்கள் மீது தான் ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. செங்கடல் பகுதிகளில் தான் அமெரிக்காவினுடைய அந்த விமானம் தாங்கி கப்பலை வச்சுக்கிட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது பாபல் மந்த பகுதிகளில் இந்த கப்பல் இருந்தால்
ஒன்றோ அமெரிக்கா கண்டுபிடித்து விட வேண்டும், இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு துல்லியமான தொழில்நுட்பத்தை ஈரான் பயன்படுத்துகிறது என்பதை அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செங்கடல்லையும் கிடையாது, பாபல் மந்தபிலையும் கிடையாது, இந்திய பெருங்கடலையும் கிடையாது, எங்களுடைய கப்பல் இருக்கிறது பந்தர் அப்பாஸ்ல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பந்தர் அப்பாஸ்ல இருப்பதற்கான ரீசன்டான எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எடுத்த புகைப்படத்தை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்களே தவிர புதிய புகைப்படங்கள் எதுவும் இல்லைன்னும் போது பந்தர் அப்பாஸ்ல அந்த கப்பல் இல்லை. எனவே அந்த கப்பல் ஏதோ ஒரு வகையில் செங்கடலுக்கு நெருக்கமான ஒரு பகுதிகளில் தான் நிற்கிறது. அங்க நின்றுகிட்டு தான் முழுமையான உளவு தகவல்களை ஹூதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹூதிகள் துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்கிற நிலையில ஆயத்துல்லா அலி காமனி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்க எங்க மேல கை வச்சீங்கன்னா நெருப்போட விளையாடுறீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. எங்களிடத்தில் நீங்கள் நினைக்காத பல விவகாரங்கள் இருக்கிறது, நாங்கள் அதற்குரிய தயாரிப்புகளோடு இருக்கிறோம். எனவே எங்கள் மீது கை வைத்தால் அதற்குரிய பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டாங்க, ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணுது அல்லது ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுதுன்னு செய்திகள் வருதுன்னு. அப்படி எந்த செய்திகளும் வரல. இதுவரைக்கும் ஈரான் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தவும் இல்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா மீதோ அல்லது இஸ்ரேல் மீதோ ஈரான் தாக்குதல் நடத்தவும் இல்லை. ஈரானுடைய இந்த ஜாக்ரோஸ் கப்பல் முழுமையான தகவல்களை ஹூதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹூதிகள் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களாக இவை இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி அப்டேட்ஸ் மற்றும் ரஸ்மின் மயசி நியூஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. காரணம் என்னன்னா, ஒரு நாளைக்கு இந்த சேனல்ல வீடியோ போடுறோம், மறுநாள் மற்ற சேனல்ல போடுறோம். 2 நாளையும் மாறி மாறி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதனூடாக நீங்கள் நம்முடைய வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக, பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.